தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கான சுங்க வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கம் விலை சரிந்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, பட்ஜெட் எதிரொலியாக தங்கம் விலை குறைந்திருக்கிறது. எவ்வளவு குறைந்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சென்னையில் ஆபரண தங்கம் இன்று காலை 1 கிராம் 6810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மத்திய பட்ஜெட்டில் சுங்க வரி குறைப்பு காரணமாக கிராமுக்கு 260 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதாவது ஒரு சவரன் தங்கத்தின் விலை 2080 ரூபாய் குறைந்து தற்போது ஒரு சவரன் விலை 52,400 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்க வரி விகிதத்தை 6% குறைத்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த விலையானது குறைந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. 22 கிராம் தங்கத்தின் விலையானது சவரன் 55,000 கடந்து விற்பனை செய்யப்பட்டது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்து வந்தாலும் அரசாங்கத்தின் சுங்க வரியும் ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. தங்கம், வெள்ளி போன்ற உலோகத்திற்கான சுங்க வரியானது 15% இருந்ததால் தங்கத்தின் விலை அதிகரித்து வந்தது. மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பங்குச்சந்தைகளில் தங்கத்தின் முதலீடு போன்ற காரணங்களாலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த சுங்கவரி குறைப்பு என்பது தங்கத்தின் விலையில் எதிரொலித்திருக்கிறது. சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை 52,400 ரூபாயாக குறைந்திருக்கிறது. பாலா, தமிழரசு, இது சுங்க வரி குறைப்பின் மூலமாக தற்போது இந்த தங்கம் விலை என்பது குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைவு என்பது அடுத்தடுத்த நாட்கள்ல இது இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்க வாய்ப்பு இருக்கா? பாலா, கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இருப்பினும் கூட ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் பங்கு சந்தைகளில் தங்கத்தில் முதலீடு போன்ற காரணங்களால் தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரித்து வந்தது. இருப்பினும் கூட அமெரிக்க வங்கிகளின் வட்டி விகிதத்தில் மாற்றம் மற்றும் சீனா போன்ற சில நாடுகள் தங்கம் இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததன் காரணமாகவும் அவ்வப்போது தங்கத்தின் விலை சற்று சரிவை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த சுங்கவரியானது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் தங்கத்தின் விலை அதிகரித்திருப்பதற்கு இந்த சுங்கவரி விதிப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த சுங்கவரியானது குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த வரி விகிதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இந்த விலை சரிந்திருக்கிறது. இருப்பினும் கூட இந்த தங்கத்தின் விலை என்பது சர்வதேச அளவில் தீர்மானிக்கப்படுவதன் காரணமாக தொடர்ந்து அதாவது தங்கத்தின் விலை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய காரணிகளால் நிர்ணயிக்கப்படும். தற்போது இந்த சுங்கவரி விதிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தங்கத்தின் விலை என்பது குறைந்திருக்கிறது. பாலா, தமிழரசி, வழக்கமா நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதன் எதிரொலியின் காரணமாக இந்த மாதிரியான விலை குறைப்பு அல்லது விலை ஏற்றம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். இது நேரடியாகவே தங்கம், வெள்ளி மீதான அந்த சுங்கவரி குறைப்பு இந்த விலை குறைவுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. மிக குறிப்பா தங்கத்தை முதலீடு செய்கிற அல்லது தங்கத்திற்கான மிக எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களுக்கான முக்கிய செய்தியாகவும் இது இருக்கிறது. சந்தை நிபுணர்கள் இது தொடர்பாக முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கு? பாலா, நீங்க குறிப்பிட்டது போல இந்த தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது என்பது சாமானிய மக்களுக்கு இந்த தங்கம் என்பது ஒரு எட்டாக்கணியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அந்த சுங்க வரியை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த தங்க தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய வியாபாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். தங்கத்தின் மீதான சுங்க வரியை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். அந்த நிலையில்தான் இந்த பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மீதான சுங்க வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்க வரி விகிதம் 15%இருந்து 6 ரூபாயாக 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிளாட்டினத்திற்கான சுங்க வரி என்பது 6.4% என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி விதிப்பு மாற்றத்தின் காரணமாக இந்த தங்கத்தின் விலை என்பது குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழரசி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு சாந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். மத்திய பட்ஜெட்ல சுங்கவரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கம் விலை குறைந்திருக்கிறது. சவரனுக்கு 2080 ரூபாய் வரைக்கும் விலை குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைவு என்பது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இன்னைக்கு அதனோட எதிரொலி இன்னைக்கே தெரிஞ்சிருக்கும்.
இன்னைக்கு தான் இந்த அளவு குறைஞ்சிருக்கு. இது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சதுனால தான். இதற்கு நடுவுல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பிரைஸ் கம்மியாச்சுன்னா இன்னும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. இதுதான் நிறைய அளவுல வந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல விலை மேலும் குறையுமா? இனி சர்வதேச அளவுல ரேட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, தொடர்ச்சியா நம்ம கடந்த ஆண்டுகள்ல பல்வேறு காரணிகள், உலக நாடுகள்ல நடைபெற்ற போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால தொடர்ச்சியாக தங்கம் விலை உயர்வை மட்டும்தான் சந்திச்சு வந்தது. வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை தங்கம் விலை தொட்டது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த விலை இறங்கு முகத்தை நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஆமா சார், அதாவது ஏற்றம் இறக்கம்ன்றது கண்டிப்பா விலைவாசி ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே வந்து மத்திய அரசாங்கம் இந்த அளவுக்கு குறைச்சிருக்குது எங்களுடைய வேண்டுகோள், நீண்ட நாளுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். 15% இருந்த இறக்குமதி வரிய இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்ச்சி கொண்டிருக்காங்க. இதனால பொதுமக்களுக்குமே நல்ல ஒரு பலன். 2000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. இது மேலும் கூட குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் நாங்க கருதுறோம். தங்கம் விலையை தொடர்ந்து வெள்ளி விலையிலும் அதே மாதிரியான ஒரு உயர்வு என்பது இருந்தது. ஏன்னா வெள்ளி பெரிய அளவில் விலை உயராம இருந்தது, அதனுடைய விலையும் கூட ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. இப்போ வெள்ளி விலையும் குறைந்திருக்கிறது, அதையும் எப்படி பார்க்கலாம்? ஆமாங்க, அதுவும் பர்டிகுலரா இந்த விலை வந்து எதனால குறைஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே விலை ஏறுறதுக்கும் விலை இறங்குறதுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். வார், இன்டர்நேஷனல் வார் ஒரு காரணமா இருக்கும். இல்லாட்டி அங்க வந்து வட்டி விகிதம், பெடரல் பேங்குடைய வட்டி விகிதத்தை குறைப்பாங்க, அதனால இங்க விலை கூடும். இப்படிலாம் இருக்கப்போ எப்பெல்லாம் கோல்டு இதாகுதோ அப்பயும் வெள்ளி குறையும். என்ன காரணம்னா ரெண்டுமே டிராவலிங் சேம் போட் அப்படின்ற மாதிரி தான், சிஸ்டர்ஸ் சொல்லலாம், கோல்டையும் சில்வரையும் கூட. அதனால வெள்ளியுடைய விலையும் இப்ப குறைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களுடைய இதனோட எதிரொலியா இந்த பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எல்லாருமே இந்த டைம் விலை இன்னும் நிறைய குறையுமே அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் கூட குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மிக குறிப்பா இதுல பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்பது, விலை அதிகரித்திருந்த காலத்துல தங்கம் மீதான முதலீடும் அதிகரித்திருந்தது. தங்கத்துல அதிகமா முதலீடு செஞ்சிருந்தாங்க. இப்போ விலை குறைவு என்பது அந்த முதலீட்டுல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்ல, இது ஒரு தற்காலிக குறைவுன்னு தான் சொல்லலாம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவின்படி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் கஸ்டம் டியூட்டியை குறைச்சதுனால இந்த விலை குறைவு. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அதனால இதை ஒரு நல்ல ஒரு தருணமா பயன்படுத்தி இந்திய மக்கள் அனைவருமே கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஏதுவான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதை. நன்றி சாந்தகுமார், விரிவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பட்ஜெட் எதிரொலியாக தங்கம் விலை சரிந்திருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கான சுங்க வரி குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்திருக்கிறது. இத்தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.